50:14 பார்த்தீங்கன்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் இருக்குதுங்க. ஆபத்து காலம்போது நம்ம பெரிய கஷ்டத்தில் விடுவிக்க யாருமே இல்லாத நேரத்தில் நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க ஆபத்து காலம். இப்படி ஒரு ஆபத்து காலத்தை நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா உடனே அவர் விடுவிப்பாராங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு வசனம் போட்டிருக்குதுங்க, எப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிடணுமா, அவருக்கு ஸ்தோத்திர பலியிடணுமா, அடுத்து நம்முடைய பொருத்தனைகளை நிறைவேற்றிருக்கணுமாங்க. ஸ்தோத்திர பலி நான் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு நன்றி சொல்கிறதாங்க ஸ்தோத்திர பலி. அதாவதுங்க, இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏசப்பா என்னென்ன நன்மை செய்திருக்காங்களோ அதெல்லாம் யோசித்து நீங்கள் நன்றி சொல்லும் போதே, இப்போ நீங்கள் ஆபத்தில் இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஆபத்துலேருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீங்களாங்க. ஓகேங்க, நீங்கள் கூட நினைக்கலாம் எனக்கு என்ன ஆண்டவர் செய்தாருன்னு. அப்படிலாம் யாருமே சொல்ல முடியாதுங்க. இன்றைக்கி நீங்கள் உயிரோடு இருக்கிறது கூட தேவனுடைய அனுகிரகம் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏதாவது கர்த்தர்ட்ட பொருத்தனை பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் நிறைவேற்றும் போதே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் சிக்கி இருக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த பிரச்சனை இருந்தால்